இதான் அந்த ஆள் வீடா? ஆமா. பாத்தியா, இப்பவும் உன் குரல்ல கோவம் தெரியுது. கொஞ்சமா தான் நிதானமா பேச. அவர் பெரிய மனுஷன், கொஞ்சம் பணிவா பேசு. என்னல பெரிய மனுஷன்? எந்த காரணம் இல்லாம என் தங்கச்சியை வேலையை விட்டு தூக்கி இருக்கான். இவெல்லாம் பெரிய மனுஷனா? இத பாரு, இப்படி ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் நடத்துறதை விட இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடத்திருந்தா அவர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க முடியும்? கொஞ்சம் யோசி. உண்மையா அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஸ்கூல் நடத்தல, ஒரு சேவையா செய்யறாரு. அவர் மேல கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோன்னு தான் நான் சொல்றேன். ப்ளீஸ். பாருல, நான் முதல்ல கோவப்பட மாட்டேன். ஆனா அந்த ஆள் என்னை ஏதாச்சும் சீன்னா அவர் நான் சும்மாவும் இருக்க மாட்டேன், சொல்லிவிட்டேன். சரி வா, முதல்ல உள்ள போலாம் வா. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. உங்க கோபம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா மனசறிஞ்சு நான் அந்த தப்பை பண்ணல. சார், அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சீங்க என் தங்கச்சியுடைய வேலையில? எதுக்கு அவளை அநியாயமா உங்க ஸ்கூல்ல இருந்து அவளை டிஸ்மிஸ் பண்ணி விட்டிய? அப்படி எந்த குறையையும் நான் பார்க்கலையேப்பா. என்னை அப்படி மிரட்டுறாங்க. எனக்கு வேற வழி இல்லை. என்னால இந்த வயசுல என்ன செய்ய முடியும்? யாரு? சௌந்தர பாண்டியன் மிரட்டினாரா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அவர் என் அப்பா தான் சார். என்னத்த செய்ய? இந்த ஸ்கூல்ல என்ன பெரிய வருமானம் வந்துட போகுது? தமிழ் மீடியம் ஸ்கூலு, ஏழை பிள்ளைங்க படிக்கிற இடம். சொல்லப்போனா இதை என்னோட மன திருப்திக்காகத்தான் இன்னும் இதை நடத்திக்கிட்டு இருக்கேன். சார், இந்த ஸ்கூல் இல்லைன்னா இல்லாத பசங்களாம் எங்க சார் போவாவ? எனக்கும் வயசாகிட்டே போகுது. பசங்களும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. ஏழைங்க நலன்னு எத்தனை நாளைக்கு நான் இதை நடத்த முடியும் சொல்லுங்க? ரொம்ப முடியாம போறதுக்குள்ள நான் அமெரிக்கா போயிடணும். அதுக்கு முன்னாடி யாராவது எடுத்து இந்த ஸ்கூலை நடத்துறதா இருந்தா கொடுத்துடலான்னு தான் நானும் இருக்கேன். சண்முகம், நாம வாங்கினா என்ன? என்ன சொல்லுத? ஆமாடா. இல்லையே, அது ஸ்கூல் இல்ல. நல்லா இருக்கும்டா, வாங்கலாம். இல்லையே, அம்பிட்டு பணத்துக்கு நான் இப்ப எங்கல போவேன்? ஏதோ கடை முட்டை வாங்குற மாதிரி ஸ்கூல்ல வாங்கலாங்க. எப்படி சார், என்ன மாதிரி ஆறு கொடுக்கலான் இருக்கீங்க? வேற என்ன சார் ஆசை? கல்வியை விடக்கூடாது. வெறும் சர்வீஸா செஞ்சா போதும். பெருசா ஒண்ணும் வேணாம். வெறும் தரையோட விலையை கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன். அதுல பாதி கூட போதும். நீங்களே வாங்க போறீங்களா என்ன? என்ன சார் சொல்லுதிய? என் தங்கச்சிக்கு வேலையை திரும்ப கேட்கலாம்னு வந்தா உங்க பள்ளிக்கூடத்தையே எங்களை வாங்க சொல்லுதிய. எங்ககிட்ட அமௌண்ட் பணம் ஏது சார்? என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும்பா. அந்த சௌந்தர பாண்டியை எதிர்த்து போராட எனக்கு வயசும் இல்ல, சக்தியும் இல்ல. முடிஞ்சா சொல்லுங்க. என்கிட்ட அம்பிட்டு பணம் இல்ல. சார், நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம் சார். நாங்க போயிட்டு வரோம் சார். சரிங்கம்மா, வாங்க. வா. சரி சார். வாங்க தம்பி, வாங்க. அக்கா, என்னக்கா இது? நாங்க பிடிவாதம் பிடிச்சா நீ தானே சுடு சொல்லி சாப்பிட வைப்ப. இப்ப நீயே இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படிக்கா? 2 வாய் சாப்பிடுக்கா. நானே உனக்கு ஊட்டி விடட்டா? வேணாம் டி. அக்கா, தயவு செஞ்சு சாப்பிடுக்கா. வேற வேலை பாத்துக்கலாம்க்கா. ஏடி, என் மனசே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் வேலை போனதுக்காக ஒன்னும் அழல. என் கனவு கழிஞ்சு போச்சு. அதுக்காக தான் அழுதுகிட்டு இருக்கேன்.
இதை வச்சு வேற ஸ்கூல்லயும் சேர முடியாது. முடியும்க்கா. அண்ணன் எப்படியாவது உனக்கு வேற ஸ்கூல்ல வேலை வாங்கி கொடுத்துரும். நீ கவலைப்படாதக்கா. யாராலையும் முடியாது. அவ்வளவுதான். என் வாழ்க்கை கனவு எல்லாமே போச்சு. நல்ல டீச்சரா இருக்கணுங்கிற கனவே போயிடுச்சு. இனிமே டீச்சர் வேலை பார்க்கணுங்கிற கனவை மறந்துட வேண்டியதுதான். செய்ய வேண்டியதை செய்யலாம் தா. நீ என்னத்துக்கு மனசு விட்டு போற? என் தங்கம்ல ஒரு வாய் சாப்பிடுத்தா. வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஐயா சம்மோ, மனசு விட்டு போயிடாதய்யா. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். சே, இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுல அவனுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டாயா. நம்ம அம்மா அவனுக்கு கொடுக்காத சாபமா, இல்ல நாம அவனுக்கு கொடுக்காத சாபமா? அவன் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கான். அதுவும் அந்த முருகன் பார்த்துன்னு தானே இருக்கான். அது என்ன நெசம் ஐயா. எங்க அப்பா முருகன் கஷ்டப்படுறவன கஷ்டப்படுத்திட்டு கிடக்கான். ஐயா, அதையே நினைச்சிட்டு தேங்கி நின்றாத. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசி. இப்போ நம்ம எஸ்கே கூட அவனுக்கு தானேப்பா கொண்டு போய் கொடுத்துருக்கான் அந்த முருகன். பார்த்தல புள்ளைய பார்த்தல எப்படி அழுதான்னு. முடியலப்பா, என்னால அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஏன் உன்னால ஆறுதல் சொல்ல முடிந்ததா? முடியலதா ஐயா. நீ என்ன பண்ண சொல்ற? வேலை மட்டும்தானா ஐயா பொம்பளை பிள்ளைகளுக்கு? இந்த பாரு, நீ சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல முகூர்த்த நாளா பாரு. இந்த வாத்திக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும். ஆமா, அதுதான் சரி. அவ்வளவுதானா? ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா உடனே கல்யாணத்தை பண்ணிடணும்னு முடிவெடுத்துறீங்க, அப்படிதானே? ஏத்தா, வேற என்னத்தா செய்ய? கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க, அவ்வளவுதானே? இல்லை, ஒரு அண்ணனா நான் வேற என்ன செய்ய முடியும்? வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் அண்ணன் இல்ல. அவ சாதிக்க நினைச்சத எவன் சாதிக்க வைக்கிறானோ அவன்தான் ஒரு நல்ல அண்ணன். அப்படி ஒரு அண்ணனா நீ இருந்தாதான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்க கல்லு மாதிரி. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், எது வந்தாலும் அவன் பார்த்துப்பான்னு அவளுங்க நிம்மதியா இருப்பாளுங்க. நான் ஒரு நல்ல அண்ணனா தான் அவளுக்கு நடந்துக்கிறேன். நீ நல்ல அண்ணன் தான் சண்முகம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்க போறதில்ல. ஆனா என்னல என்ன இழுக்க? நீ ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ணா போதும்னு நினைக்கிற. ஆனா அவளோட ஆசை அது இல்ல. ஒரு ஸ்கூல் கட்டி அதுக்கு பிரின்சிபாலா ஆகி இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறான். நீ ஒரு நல்ல அண்ணனா இருந்தா அவளோட கனவை நிறைவேத்து. ஏலே, ரத்னாக்கு இதெல்லாமா ஆசை? இதெல்லாம் தான் அவ கனவா? ஆமா சண்முகம், ஏலே, இதுதான் அவ ஆசைண்டா, அதை நான் நிறைவேற்றுறேன்ல. ஏல, என்னடா கூறு இடத்துல பேசிட்டு இருக்க? ஒரு பள்ளிக்கூடத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் தெரியுமா உனக்கு? உன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? புரியாம பேசிட்டு இருக்க? அத பத்தி யோசிச்சா? பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியுங்கிறதெல்லாம் கட்டுக்கது மாமா. சரியான முயற்சியும் அதுக்கான உழைப்பும் இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஐயோ எத்தா, நீ சொல்றது எல்லாம் சரிதா. ஆனா அதுக்கெல்லாம் மாமா, இவனால முடியும் மாமா. இதுவே ரத்னாவோட கல்யாணம்னா எப்படியும் ரெடி பண்ணிருப்பான்ல. இதையும் அவன் கல்யாணமாவே நினைச்சுக்கோங்க. சண்முகம் கண்டிப்பா நிறைவேற்றுவான். வணக்கம். வணக்கம். வாங்க பிரசிடென்ட் சார்வால், திடீர்னு இந்த பக்கம் தனியா வந்திருக்கேன்.
முன்னாடிலாம் கோயிலே கிடப்பேன். இப்ப வேலை வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி வரதில்லன்னு குத்தி காட்டுதீலோ. சேச்சே, பிரசிடென்ட்னா எம்புட்டு வேலை இருக்கும்னு தெரியாதா? ஒரு வேண்டுதல், அதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். அட அப்படியா? என்ன பூ போட்டு பார்க்கணுமா? உங்களுக்கு எப்படி? அந்த ஸ்கூலை வாங்க முடியுமா இல்லையான்னு பூ போட்டு பார்க்கணுமா? என்ன அப்படியே மனச படிச்ச மாதிரி சொல்லுதியே. ஏற்கனவே உங்க வீட்டுக்காரவங்க டாக்டர்மா வந்து பூ போட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆ, நீ கவலையே படாத. அந்த பள்ளிக்கூடத்தை வாங்க உன் அப்பா முருகன் உத்தரவு கொடுத்துட்டான். ஆமா பிரசிடென்ட் வாழ். பூ போட்டு பார்த்தப்ப வெள்ளைப்பூ வந்திருக்கு. அப்ப உத்தரவு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். உத்தரவு வந்துடுச்சு. ஆனா பள்ளிக்கூடத்தை வாங்க பணம் வரணுமே, அதுக்கு என்ன வழி சொல்லுதானா? ஏன், நல்ல விஷயத்தை தானே வாங்க போறீங்க. வேணும்னா அது வரைக்கும் உண்டியல அதை அப்படியே எடுத்துட்டு போங்க. வேண்டிய பணம் அதுல இருக்கு. பள்ளிக்கூடத்தையே வாங்கிடலாம். என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்லுதிய? கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு முருகன் பேரை வச்சா போதும். வச்சுட்டா போச்சு. இல்லே, நீ என்னல, நீ இன்னும் போலியா? இங்கதான் இருக்கியா? வேற எங்க இருக்க சொல்ற? விடியறப்பவே உன்னை தேடின, உன்னை காணோம். அதான் தனியா வந்த. சரி வாழ, நம்ம போவோம். அப்ப உண்டியல் வேணாவா பிரசிடென்ட் சார்வாள்? இப்ப என்னத்துக்கு இதெல்லாம்? பிரசிடென்ட் சார்வாள், அவன் போய் சட்ட விரோதமா சம்பாதிக்கிறான். அவனோட குற்ற உணர்ச்சிக்கு உண்டியல்ல கோடி கோடியா பணத்தை போடுறான். ஆனா நீரு நல்ல விஷயத்துக்கு கேக்குறீரு. மனுஷங்கிட்ட மட்டும் தான் கடன் கேட்கணுமா? கடவுள் கிட்ட கேட்டா என்ன தப்புங்கிற? சாமி, நம்ம நேர்த்தி கடன் மட்டும் கொடுத்தா போதும். இந்த கடன்லாம் சாமி கிட்ட இருந்து வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டு தான். அப்ப சரியா? சரி, வாங்க வாங்க. நீ வாழ. சண்முகம், பூ வேணும்டா. வாங்கிக்க காசு வேணுமா? இல்லை, 10 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாத. பள்ளிக்கூடம்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இதான் போய் பார்த்து சூதாரமா செலவு பண்ணு. நீ வாங்கி தரணும் எனக்கு. நான் வாங்கி தரணுமா? இல்லை, என்ன பஞ்சாயத்துல இதெல்லாம் கூடவா கட்டளையா போட்டிருக்கானுவ? இது கட்டளை இல்ல பிரசிடென்ட் வாழ், கட்டின பொண்டாட்டியோட ஆசை. 10 ரூபாய் பூ, அதை வாங்கி தர முடியாத உன்னால? இல்லை, என்னல அது ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்கு. டாக்டருக்கு படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இல்ல கோக்குமாக்கு பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் புதுசா தான் பூ வாங்கி கொடுக்கணும்னு ஏழை ஆட முடிக்கிய. ஏய், இப்ப வாடா பூ வாங்கி கொடு. சரி வா, நான் ரூபா போத. இல்லை, சொல்லுப்பா. மல்லிப்பூ முழம் எம்பிட்டு? 50 ரூபா. 50 ரூபா? ஆமா பு. இல்லை, நேத்து 30 ரூபால கேட்ட, இன்னைக்கு நான் 50 ரூபாங்க. இல்லை வாலா போலாம். இல்லை அவன் ப்ளீஸ்டா, வாங்கி கொடு. வாங்கி கொடுப்பா. இந்த கொடுத்து தொலை. ம். ம். போலாமா? ம், ம். அண்ணா, என்னல இசிகே, எப்படி இருக்க? நல்லா இருக்கு அண்ணா. என்னடி, உன்னை வேலை செய்ய விட்டுட்டு சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்குதா உன் மாமியாரு? வாய கழுவுடி. என்னைய ஒரு வேலை செய்ய விடாம காலையில இருந்து அது இதுன்னு இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. வாய் கூசாம இப்படி பேசுதா? உள்ள வாட்டி பேசாம. இல்ல இசிகே, உன் மாமனார் இருக்காரா இல்ல வெளில போயிட்டாரா? என் மாமனார் மட்டும்தான் இருக்காரு. உன்னோட மச்சான் இல்ல. பரவாயில்லையானே? பெரிய சூனியம் இருக்குல்ல, அது போத. சின்ன சூனியம் இல்லைன்னா பரவாயில்ல. வா பரணி. அத்தை,
எதுக்கு இந்த ரன்னிங் ரேஸ்? வணக்கம் மாமனாரே. நின்னலே உன் தங்கச்சியை வேலையை விட்டு தூக்க வச்சிரேன், அதுக்கு ஒப்பாரி வச்சு நியாயம் கேட்க வந்திருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. போ, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த உன் ரபடித்தனெல்லாம் இங்க ஆகாது. மாமனாரே, இந்த தோத்து போறது, அதுக்கு ஒப்பாரி வைக்கிறது, அதெல்லாம் உம்ம வேலை. என்னைய பொறுத்த வரைக்கும் நீரு என் தங்கச்சிய ஸ்கூல் வேலையில இருந்து தூக்கியிருக்கிய. எனக்கு ஒரு சவால் விட்டுருக்கிய, அம்புடுதேன். கிளை யாரல ரத்னாவியா வேலையை விட்டு தூக்கிட்டாரு? ஆமாம்மா, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல அசிங்கப்பட்டு வந்தார்ல, அதுக்கு பழி வாங்குறாராம். சண்முகத்தை ஒண்ணும் செய்ய முடியல, பாவம் ரத்னா, அவளை போய் பழி வாங்கியிருக்காருமா. உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் வெக்கோ மானோன்னு ஏதாவது இருக்கான்னு தெரியல. இல்லை, வாய முடுல. சண்டையில இது ஒரு தந்திரம். அவளை வேலையை விட்டு தூக்குன உடனே இப்ப இவனுக்கு வலிக்குதல்ல, கதறான்ல, ஒன்னும் பண்ண முடியாம தவிக்கிறான்ல. இதுதான் எதிரிய பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு யுத்த தந்திரம். உனக்கெல்லாம் எங்க புரிய போகுது இது? ஆமா ஆமா, பெரிய போர் தந்திரம் இது. இது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிறதுக்கு தானே இந்த சம்மம் வந்திருக்கேன். எப்படி அதை எப்படி உடைப்பே? என்ன ரத்னாவை ஸ்கூல்ல மறுபடியும் வேலைக்கு சேர்க்க சொல்லி உண்ணாவிரதம் இருக்க புரியலா? அதெல்லாம் நீதி நேர்மை மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எதிரா பண்ணலாம். உங்களை மாதிரி அடாவடி பார்ட்டிங்களுக்கு அதிரடியான முடிவெடுக்கிறது தான் சரி. அத சொல்லதான் நாங்க வந்திருக்கோம். இன்னலே அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. என்ன அது சொல்லு பாப்போம். அதிரடிதான் மாமனார. ஒரு வகையில நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. இந்த ஊர்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன மளிகை கடை வச்சு நான் பழச்சிட்டு இருந்தேன். மிஞ்சு போனா நான் என்னத்தை சாதிச்சு இருந்திருப்பேன்? இந்த பழைய டப்பா வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டியில எடுத்திருப்பேன், அவ்வளவுதானே. உன்னோட தகுதியே அம்புட்டு தாம்லே. இந்த பழசு புதுசு எல்லாம் ஒன்னேதான் உனக்கு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க வச்சு என்னைய ஜெயிக்க வச்சு ஊர் பிரசிடென்ட் ஆக்னியில உம்மை விட எனக்கு ஒரு சிறந்த எதிரி வேற யாராச்சும் கிடப்பாவலா சொல்லுங்க. மாமனார, நீர் எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு செஞ்ச அம்புட்டு கெடுதலும் நல்லதுல தானே முடிஞ்சிருக்கு. இப்ப என் தங்கச்சி ரத்னாவ படாது பாடுபடுத்தினீங்க. அந்த வெங்கடேசனை நானே ஒரு கட்டத்துல வேண்டாம் தாம்ல இருந்தேன். ஆனா நீங்க செஞ்சதுல நானே மனசு மாறி என் தங்கச்சிக்கு பிடிச்சவனையே கட்டி வைக்கிறதுக்கு இப்ப நான் தயாராயிட்டோம்ல, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. இல்ல, இன்னும் அந்த ரத்னா கல்யாணம் முடியலல்ல, அது முதல்ல முடியுமான்னு பாரு. முடியும், அதுவும் முடியும், அதுக்கு மேலையும் முடியும். பார்க்க தானே போறீரு. நீர் என்ன செய்தீரு? என் தங்கச்சி அவ வேலை செய்யற ஸ்கூல்ல இருந்து அவளை தூக்கினீர்ல. எந்த ஸ்கூல்ல இருந்து அவளை வேலையை விட்டு தூக்குனீரோ அதே ஸ்கூல்ல அவளை பிரின்சிபால் ஆக்கி காட்டல. என் பேரு சம்மு இல்லல. பாக்குதீரா? பிரசிடென்ட் சம்மு தங்கச்சி பிரின்சிபால். எப்படி எப்படி அது எப்படி ஏலே? பிரின்சிபல் ஆக்கணும்னா அதுக்கு தாளாளர் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்.
அதே தாளாளர் தான் உன் தங்கச்சியை வேலையிலிருந்து தூக்கினது. டீச்சர் வேலைக்கே வச்சுக்க மாட்டேன்னு தூக்கின மனுஷன் எப்படிலே அவளை பிரின்சிபல் வேலையில சேர்த்துக்குவாரு? கொஞ்சமானாலும் அறிவுகிரிவு இருக்கா? இதுல இந்த படிச்ச டாக்டர் வேற உன் பக்கத்துல. கேட்கவே கேவலமா இல்ல? மாமனாரே, அம்புட்டுக்கும் பிளான் ரெடி. பிரின்சிபால் ரத்னாவோட ஒண்ணு வந்து சந்திக்க.